அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் பிள்ளைகள். இந்த வீடியோ யாருக்கானதுனால் 2025ஆம் ஆண்டு ஏ-லெவல் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கானது. நீங்கள் ஃபஸ்டையாக இருக்கலாம் அல்லது ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பயோமேட்ஸ் என்ன ஸ்ட்ரீமாகவும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கிற காலத்தில் நீங்கள் செஞ்சால் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம் என்றது சம்பந்தமான விஷயங்கள் நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு நான் கதைக்க போகிறேன். அப்போ இதில் முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இதுக்கு முதல் ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்போ படித்ததில் இப்போ இதுக்கு முதல் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்றதை விட இப்போ இனி இருக்கிற காலத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்றதான் பிள்ளைகள் முக்கியமான விஷயம். இதுக்கு முதல் நீங்கள் படிச்சிருக்கலாம் அல்லது படிக்காமல் விட்டுருக்கலாம். நீங்கள் படித்தாலோ படிக்கலாட்டியோ இதுக்கு பிறகு இருக்கிற காலப்பகுதியில் நீங்கள் படிக்காமல் விட்டீங்க என்றால் அது உங்களுக்கு என்ன செய்யும், பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வரும். சரியோ? அப்போ நீங்கள் இதுக்கு முதல் நீங்கள் படித்தாலும் சரி படிக்காமல் விட்டு இருந்தாலும் சரி இருக்கிற காலப்பகுதியை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கள் என்றால் ஒரு 6-7 மாதத்தை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்களா என்ன செய்யலாம்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம். அப்போ அதில் குறிப்பாக பெரும்பாலும் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு முதல் நீங்கள் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று எடுத்து படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான ஆட்களும் என்ன செய்யலாம்னால் இந்த பிளேன் மிக பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இப்போ இந்த பிளேன் நான் என்னத்தை அடிப்படையாக கொண்டு செஞ்சிருக்கிறேன் என்றால் பாஸ் பேப்பர் அடிப்படையாக வச்சு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த பிளேனை கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்றது என்ன பிள்ளை, பாஸ் பேப்பர். அப்போ பாஸ் பேப்பரோட முக்கியத்துவம் நம்மளோட நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா மாடல் பேப்பர், அந்த பேப்பர், இந்த பேப்பர், அந்த ப்ரொஜெக்ட், அப்படி நிறைய வழிகள் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் பாஸ் பேப்பரை என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. சரிதானே? இப்போ நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, இப்போ வழமையாக நம்ம டியூஷன் சென்டரில் நாம் 3 பாடத்துக்கும் 3 இடத்துக்கு போவோம். இப்போ இதே மாதிரி சில இடங்கள் எப்படி நடக்கும்னா ப்ரொஜெக்ட் கிளாஸில் நடக்கும். இப்போ தெரியும், ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு டியூட்டருக்கு போவாங்க. ஃபுல்லாக எல்லாமே அங்கே அந்த இடத்துல தான் நடக்கும். அப்படியான இடங்கள், அப்படி ப்ரொஜெக்ட் கிளாஸஸ் நடக்கிற இடங்கள் என்ன நடக்கும்னா அப்படியே நிறைய பிள்ளைகள் என்ன செய்யும், மெடிக்கல் ஃபேக்கல்டி, இன்ஜினியர் ஃபேக்கல்டி, யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகும். அப்போ நீங்கள் அங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் அவதானிச்சிருக்கணும். என்ன என்றால் அந்த இடத்துல படிப்பிக்கிற டீச்சர்ஸை விட, அங்கே படித்து கொடுக்குற விஷயத்தை விட அந்த பிள்ளைகள் நிறைய என்ன செய்யுது, எக்ஸாம் செய்யுது. எனி டைம் ஒரே தொடர்ச்சியாக என்ன செய்ய அந்த பிள்ளைகள் எக்ஸாம் வைக்கப்படுது. அந்த பிள்ளைகள் என்ன செய்ய இந்த எக்ஸாம் மூலமாக என்ன செய்து நிறைய விஷயங்கள் என்ன செய்து படித்து கொண்டு போகுது. அப்போ நீங்கள் முதலாவது ஒரு விஷயம் விளங்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும் உங்களோட நாலேஜ்ன்றது வளரப்போகுது. இப்போ நாம் இதுக்கு முதல் நாம் படிச்சிருப்போம், நாம் எல்லா பாடமும் படித்தோம். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் உங்களை மெக்கானிக்ஸில் ஒரு கேள்வி ஒன்று தந்தால் நாம் என்ன செய்வோம், அழகாக நம்ம வீட்டில் இருந்து என்ன செய்யலாம், அழகாக எக்ஸாம் அந்த கேள்வியை செய்து முடிக்கலாம். ஆனால் அதே கேள்வியை ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிஞ்சோன்னா நாம் செய்ய மாட்டோம். அப்போ என்ன பிரச்சனைனா நாம் அந்த எக்ஸாமுக்கான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து எக்ஸாம் செஞ்சு நமக்கு பழக்கம் இல்லை. அப்போ கட்டாயம் நாம் எக்ஸாம் ஹாலுக்கு போய் ஒரு எம்சிக்குனா ஒரு 2 ஹவர்ஸ் நாம் என்ன செய்ய போகிறோம், இருந்து நாம் என்ன செய்யணும், எக்ஸாம் எழுதணும். அப்போ நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக செய்கிற நேரம் என்ன செய்யும், நமக்கு டென்ஷன் ஆகும், நமக்கு நிறைய என்ன செய்யும், நமக்கு அந்த அதில் ஃபோக்கஸ் பண்ண இயலாமல் இருக்கும். அப்போ மெயினாக நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு எக்ஸாம் நம்ம வைக்கிற மாதிரி, இப்போ நமக்கு நாமளே எக்ஸாம் வைக்கிற மாதிரி அதோட பாஸ் பேப்பரையும் நாம் சேர்த்து படிக்கிற மாதிரி என்ன செய்கிறேன்னு ஒரு பிளான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், பயோமேட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிறதுலேயே கஷ்டப்பட்டு நினைக்கக்கூடிய பாடம்ன்றது தெரியும், ஃபிசிக்ஸ் பாடம். ஏன்னா ஃபிசிக்ஸ் பாடம் தான் எல்லாருக்கும் ஓரளவு கஷ்டமான பாடம். அப்போ பிரதானமாக ஃபிசிக்ஸ் பாடத்தை அடிப்படையாக வச்சு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டிருக்கிறேன். சரிதானே? இப்போ ஃபிசிக்ஸ்ன்றது ஆக முக்கியம். ஏனென்றால் இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு பயோ படிக்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் எம்சிக்யூன்றது அதுக்கு நம்ம ஒரு தனி ஒரு பயிற்சி ஒன்று தேவைப்படும். அதேமாதிரி ஸ்ட்ரக்சருக்கு ஒரு தனியான ஒரு பயிற்சி தேவைப்படும். எஸ்ஏ கேள்வி செய்கிறதுக்கு தனியான ஒரு பயிற்சி தேவைப்படும். ஆனால் பயாலஜியை பொறுத்த மட்டும் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் மொத்தமாக ஒரு எஸ்ஏக்கு நீங்கள் படிச்சிங்களென்றால் அந்த எஸ்ஏக்கு படிக்கிற விஷயத்துலேருந்து எம்சிக்யூவுக்கும் ஆன்சர் எழுதலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு என்ன செய்யலாம், ஆன்சர் எழுதலாம். அப்போ இதில் வில்லங்கமான பாடம் என்று வார நேரம் ஃபிசிக்ஸ் தான் என்னது, ஒரு ஆகப்பெரிய ஒரு வில்லங்கமான பாடம். அப்போ அதை வச்சு நான் என்ன செய்கிறேன், அதை நாம் எப்படி லேசாக கையாளுறது என்று சம்மந்தமாக என்ன செஞ்சுருக்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ன்றது அக்டோபர் அந்த மாதிரி நடக்குமென்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலும் அக்டோபர் 21 அந்த மாதிரி
நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை முந்தலாம் அல்லது பிந்தலாம். நான் என்ன செஞ்சேன், October 21 நடக்குமென்று எடுத்து உங்களுக்கு நாளையிலிருந்து, அதாவது மண்டே 24ஆம் தேதி நினைக்கிறேன். அப்போ நாளையில் இருந்து சரியா பிள்ளை, நாளையிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வாரங்கள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு 30 வாரங்கள் டைம் இருக்குது உங்களுக்கு. சரியா பிள்ளை, 24ஆம் தேதி, அதாவது நாளைக்கு மண்டேல இருந்து October 21 உங்களுக்கு இடையில் ஒரு 30 வாரங்கள் நேரம் இருக்குது. அப்போ இந்த 30 வாரங்கள் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். நீங்கள் நினைக்கா 30 வாரங்கள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 210 நாட்கள் மாதிரி வரும். இப்போ அந்த காலம் என்ன செய்யும் என்ற பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறது ஓடி முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நேரங்களை நீங்கள் யூஸ் பண்ணலாமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், யூஸ் பண்ண பழகணும். சரிதானே? இப்போ தேவையில்லாத விஷயங்கள், மொபைல் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸ்மாரோட திரிகிறது, அப்படி தேவையில்லாத இந்த படம் பார்க்குறது, கேம் விளையாடுறது, அதெல்லாம் என்ன செய்யணும், விட்டு போட்டோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இலக்கு ஒன்று இருக்குது தானே, இப்போ நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகணும் அல்லது ஃபேக்கல்ட்டி போகணும் என்றால் நிறைய விஷயங்களை வச்சுன்னு கட்டாயம் தியாகம் செஞ்சு ஆகணும். உங்களோட தூக்கமாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்க்குற படங்களாக இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, தூக்கி போட்டுட்டோம். ஒரு 6-7 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 30 வாரங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாமை நீங்கள் திருப்தியாக செஞ்சு முடிச்சிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கூத்துனானா காட்டலாம். அப்போ இருக்கிற காலத்தை சரியாக யூஸ் பண்ண பழகுங்க. இப்போ காலம் போனதுக்கு பிறகு வேறு ஒன்றுமே செய்யலாம். ஏன்னா அப்போ நாம் என்ன செய்வோம், இந்த பிளேனுக்கு வருவோம். இப்போ இதில் உங்களுக்கு இருக்கிறது பிளேன் 30 வாரங்கள். இப்போ 30 வாரங்களில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஃபிசிக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பாடம். அதுக்கு நம்ம அதிகமான பயிற்சி தேவைப்படும். சரியா? ஃபிசிக்ஸில் ஏ எடுக்கிறன்றது கொஞ்சம் கொஞ்சம் என்ன பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏனென்றால் அதில் நிறைய பயிற்சி நமக்கு தேவைப்பட்டிருக்கும். அப்போ நம்ம சரியாக அந்த இடத்துல நம்ம பயிற்சிகள் செஞ்சோம் என்றால் ஏசா நம்ம என்ன செய்யலாம், ஏ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதில் 30 வாரங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்னால் 2000ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்விகளை என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட 24 வருஷம். என்ன 2000லேருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 24 வருஷம் என்றால் இப்போ நாங்கள் 30 வாரங்கள் தான். அதில் 1 வீக்குக்கு ஒரு பேப்பர். இப்போ நம்ம இந்த மண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் என்றால் இந்த மண்டேயில் இந்த வீக் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு பேப்பர் தான் செய்ய போகிறீங்க. இப்போ தானே நீங்கள் இப்போ இதுக்கு முதல் நீங்கள் படிக்காத நீங்களும் என்ன செய்யலாம் என்றால் இதை நீங்கள் என்ன செய்யலாம், செய்து முடிக்கலாம். ஏனென்றால் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன செய்ய பயன் பண்ணியிருக்கிறேன். சரிதானே? இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் பேப்பர் செய்கிறதோடு நீங்களும் செல்ஃபாக இப்போ நீங்கள் படிக்காத விஷயங்களையும் படித்துக்கொள்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன் இந்த பிளேன்ன்றது. அப்போ சரியா பிள்ளைகள்? அப்போ 24 பேப்பரை நாம் என்ன செய்ய போகிறோம். இதில் நமக்கு இருக்கிற காலம்ன்றது 30 வாரங்கள். இவங்க பாருங்கள், இருக்கிற நேரத்தை நான் என்ன செய்ய, இப்போ இது எப்படி என்றால் இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் என்ன செய்ய மாறுபடும் பிள்ளைகள். இப்போ ஒவ்வொரு ஆளோட ருட்டீன் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும். சிலாக்கள் என்ன செய்வீங்க, ஸ்கூலுக்கு போவீங்க, சிலாக்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க. இப்போ ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதாரணமாக டைம் இருக்கும். இப்போ இதனால் ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஆளுக்குரிய ஒரு டைம் டேபிள் வச்சுக்கொள்ளுங்களேன். ஓகே, அதை தான் நான் என்ன செஞ்சு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்மளோட டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4 மணிக்கு, அதிகாலை 4 மணி 4 AM ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்போ நீங்கள் 4 AM என்ன செய்யணும், கட்டாயம் எழும்பணும். அப்போ எழும்புறது கஷ்டமான பிள்ளை எல்லாமே என்ன செய்யலாம் என்றால் நீங்கள் எக்ஸாம் எழுதாம மூட்டு போட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸாமில் எழுதி நல்ல ஒரு ரிசல்ட்ஸுக்கு போகணும், நல்ல ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகணும் என்றால் கட்டாயம் இப்படியான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் செஞ்சே ஆகணும். அப்போ 4 மணிக்கு என்ன செய்யணும், நல்ல பிள்ளைகள் எழும்பினீங்கள் என்றால் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 4 to 6 என்ன செய்வீங்க, உங்களுக்கு இருக்கிற தியரி சம்பந்தமான ஏதாவது பாடங்கள். இப்போ பயோ படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரதானமாக பயாலஜி, இப்போ கம்பைன்மெண்ட்ஸ் படிக்கிறாங்களே கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்களே ஒரு தியரி மாதிரி இருக்கும். பின்னுக்கு இருக்கிற பாடங்கள் இண்டஸ்ட்ரியல், அதே மாதிரி என்வாயன்மெண்டல், அப்படியான பாடங்கள் எல்லாம் கொஞ்சம் தியரி சம்மந்தமாக இருக்கும். அப்படியான பாடங்களை என்ன செய்யலாம், நீங்கள் இந்த 4 to 6 நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். சரிதானே? நான் திரும்ப ஒவ்வொரு இடத்துக்கும் வருவேன். உதாரணமாக நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்க. இப்போ 4 to 6 என்ன செய்கிறீங்க அப்படின்னா பயாலஜி படிக்கிறேன்னு வைங்க. பயாலஜியில் நமக்கு இருக்கிறது ஒரு 300 வாரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்கள், 210 நாட்கள். இப்போ நீங்கள் பயாலஜி நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்னால், இப்போ பயாலஜியை பொறுத்த மட்டும் நீங்கள் 2019ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இப்போ நியூ சிலபஸ் தானே.
அப்போ 2019ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற பேப்பரை என்ன செய்யுங்க எடுங்க. எடுத்துட்டு இப்போ அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பேப்பரை வச்சு இப்போ இந்த மெயின் ஃபுல்லாக எல்லாமே பாஸ் பேப்பரை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ரெடியாக போகிறோம் எக்ஸாமுக்கும். அப்போ 2019லேருந்து 24 வரையும் எடுத்துகிட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் இருக்கிற பகுதியில் என்ன செய்யுங்க, இப்போ எஸ்ஏ கேள்வியில் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு மேலோட்டமாக பாருங்கள். அப்படி பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும் எஸ்ஏ இருக்கும், அதேமாதிரி ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். இப்போ அதில் நீங்கள் இந்த 2 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் அப்படி நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் அந்த 2 ஹவர்ஸுக்குள்ளே இப்போ ஃபஸ்ட் யூனிட் எடுங்கள். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸுக்கு வரக்கூடிய பகுதிகளை என்ன செய்யுங்க, கொஞ்சத்தை என்ன செய்யுங்க எழுதி கொள்வீங்க. அதில் இதுக்கு முதல் இப்போ பாஸ் பேப்பரில் வந்திருக்கும் தானே ஷார்ட் நோட்ஸில் சில பகுதிகள் வந்திருக்கும். அப்போ அதை வச்சு அதோட சம்மந்தப்பட்ட வேறு தலைப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ என்னென்ன தலைப்புகள் ஷார்ட் நோட்ஸுக்குள்ளே வரலாம் மார்க் பண்ணிவிட்டு அதோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை என்ன செய்யுங்க, பாயிண்ட்ஸாக என்ன செய்யுங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறது பயாலஜி சம்மந்தமாக ஷார்ட் நோட்ஸும் அதே மாதிரி எஸ்ஏ கேள்விகளும். அப்போ எஸ்ஏ கேள்விக்குரிய பகுதியில் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி என்ன செய்யுங்க, பாயிண்ட்ஸ் மாதிரி என்ன செய்யுங்க ரெடி பண்ணி கொள்ளுங்கள். சரி தானே. அப்போ 2 ஹவர்ஸுக்குள்ளே என்ன செய்யுங்க பயாலஜி சம்மந்தமாக. இப்போ பயாலஜி நம்ம எப்படி ரெடியாக போகிறோம், எஸ்ஏக்கு தான் ரெடியாக போகிறோம். எஸ்ஏக்கு ரெடியாகினால் எம்சிக்கு வந்தாலுமே என்ன செய்யலாம், நம்ம எழுதலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு என்ன செய்யலாம், ஆன்சர் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் ரெடியாக போகிறதுன்ற எஸ்ஏ வடிவில் நாம் என்ன செய்ய போகிறோம், ரெடியாக போகிறோம். அதுக்கு ஒரு ஹெடிங்கை போடுறது, அந்த ஹெடிங்குக்கு இல்லை அதுக்குரிய பாயிண்ட்ஸ் நாம் என்ன செய்கிறோம் எழுதுகிறோம். அப்போ இந்த 2 ஹவர்ஸில் நாம் என்ன செய்யணும் பிள்ளையே, நாம் பயாலஜிக்குரிய விஷயத்தை முடிச்சிட்டோம். அடுத்தது 6க்கு உங்களுக்கு முடியுதுன்னு வைங்களேன், 6க்கு முடியுது. இப்போ 7 to 2 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா இப்போ ஸ்கூல் டைமாக இருக்கும். பொதுவாக ஸ்கூலுக்கு போகிறாக்களுக்கு ஸ்கூல் டைமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகிறீங்க. சரியா, ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலுக்கு போய் வந்து ஒரு 3 to 6 உங்களுக்கு வளமையாக கிளாஸஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் பிள்ளைகள் என்றால் உங்களுக்கு தியரி கிளாஸஸ் போகும், அதே மாதிரி ரிவிஷன் கிளாஸும் போகும். இல்லை நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் பெரும்பாலும் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் போகும். சில பிள்ளைகள் என்ன செய்யலாம்னா ரிவிஷனுக்கும் போகாமல் செல்ஃபாக வீட்டிலேருந்து படிக்கலாம். இப்போ எல்லாத்த விட நீங்கள் கிளாஸுக்கு போய் படிக்கிறத விட நீங்கள் செல்ஃபாக படிக்கிறது தான் உங்களுக்கு பிரயோசனம் கூடவா இருக்குது. அப்போ நம்ம கிளாஸுக்கு போகிறதோட நாம் செல்ஃபாக நாம் அதை படிக்கிறதுக்கு நாம் நிறைய டைம் என்ன செய்யணும் ஒதுக்க வேண்டி இருக்கும். அப்போ கிளாஸுக்கு போகிற பிள்ளைகள் என்ன செய்வீங்க, 3 to 6 ஒரு கிளாஸ் டைம் என்ன செய்வோம் கவர் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இடையில் ஒரு 1 hour அல்லது ஒரு ½ an hour உங்களோட டைமை பொறுத்து ஒரு கொஞ்சம் குட்டி தூக்கம் மட்டும் போட்டு எழுப்பிக்கொள்ளுங்க. சரியோ. இப்போ இதில் பொருத்தமானது இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போய் வாரீங்க தானே, அப்போ டயர்டாக இருப்பீங்க ஒரு வேளை. இப்போ நீங்கள் இதுக்கு இடையில் ஒரு ½ an hour ஒரு 45 minutes என்ன செய்யும் கொஞ்சம் தூங்கி எழுப்பினீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூங்கி எழும்பிட்டு என்ன செய்கிறீங்கள் என்றால் 7 மணிக்கு எழும்பின்னு வைங்க. இப்போ நைட்டுக்கு 7 o'clock எழும்புறீங்க. எழும்பி நீங்கள் 7லேருந்து 11 வரைக்கும் படிக்க போகிறீங்க. சரி தானே, 7லேருந்து 11 வரைக்கும் படிக்க போகிறேன். அதில் நீங்கள் மண்டே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களென்றால் ஃபிசிக்ஸ் பார்ட் 1 2000ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் செய்ய போகிறது 2000ஆம் ஆண்டு பார்ட் 1 எடுங்க. சரி தானே, பார்ட் 1 இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் 25 பெட்ச் என்றால் அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் என்றால் உங்களுக்கு ஹீட் வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஹீட் வரைக்கும் இந்த யூனிட் 1லேருந்து ஹீட் வரைக்கும் முடிஞ்சிருக்கும். இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற எம்சிக்யூன்றது கிட்டத்தட்ட ஒரு 25 MCQ மாதிரி வரும். இப்போ மொத்தமாக 50 MCQ 60 MCQ தான் நீங்கள் படித்த அந்த சிலபஸுக்குள்ளே வரப்போகுது. அப்போ நமக்கு தெரியும் பார்ட் 2ன்றது 50 கேள்விக்கு 2 hours என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு 25 கேள்வி தான் செய்யக்கூடியமா இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யும் 1 hourக்கு அந்த பேப்பரை செய்ய போகிறீங்க. நல்லா விளங்கணும். ஒரு எக்ஸாம் ஹாலில் நாம் என்ன செய்வோமோ, எக்ஸாம் ஹாலில் நாம் எப்படி படிப்போமோ, எப்படி ஒரு எக்ஸாம் எழுதுவோமோ அதே மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு டேபிளில் இருந்து நல்ல முறையாக 1 hourக்குள்ளே அந்த 25 கேள்விகளையும் செஞ்சு முடிப்பீங்க. ரைட். 2000ஆம் ஆண்டு பேப்பர் எடுக்கிறீங்க. அதில் நீங்கள் படித்த விஷயங்களுக்குரிய கேள்விகள் ஒரு 25-26 கேள்வி வரும். அது என்ன செய்யுங்க ஒரு 1 hourக்கு என்ன செய்யுங்க பிள்ளை நல்ல பிள்ளைமாய் செஞ்சு முடிக்கிறீங்க. செஞ்சு முடிச்சுட்டு சரியாக 1 hour நீ பாடிடணும். இப்போ நாம் எல்லா கேள்வியும் செய்வோம், நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அப்போ நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு கூட நேரம் தேவைப்படும். நாம் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகி இருக்க மாட்டோம். அப்போ இதில் நோக்கம் என்னென்றால் உங்களை தியரியை படிக்க வைக்கிறது, பாஸ் பேப்பர் செய்ய வைக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது. அப்போ 3 விஷயமும் இதில் உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்தது ரிவிஷனும். சரியாக 1 hourல நீங்கள் நிப்பாட்டிடணும்.
அப்போ 25 கேள்விக்குள்ள டைம்ன்றது 1 hour. நீங்கள் 1 hour நிப்பாட்டுறணும். நிப்பாட்டிட்டு இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு 4 hours டைம் இருக்குது, 7 to 11 வரைக்கும். 1 hour நிப்பாட்டுறீங்க. நிப்பாட்டிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை சரி ஒரு 25 26 அதுக்கு எத்தனை உங்களுக்கு சரியான ஆன்சர் வருதுன்னு கரெக்ட் மார்க் பண்ணுவீங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் படிக்காத விஷயங்கள் இருந்திருக்கும் என்ன, அல்லது படித்த விஷயங்கள் மறந்திருக்கும், அல்லது பை மிஸ்டேக்காக நீங்கள் சில பிழைகளை விட்டுருப்பீங்க. அதெல்லாம் என்ன செய்வீங்க என்றால் அந்த பிழைகளை அடுத்த 1 hourக்குள்ளே நீங்கள் என்னென்ன பிழை விட்டீங்க, நீங்கள் விட்ட பிழைகளை உங்களை திரும்ப செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? இப்போ நீங்கள் பை மிஸ்டேக் விட்டால் நீங்கள் என்ன பிழை விட்டீங்க என்றதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அதை திரும்ப ஒருக்கா பாருங்கள். அல்லது உங்களுக்கு டைம் அந்த 25 கேள்விக்கும் டைம் போதாமல் போயிட்டென்றால் இப்போ நீங்கள் சில கேள்விகள் செய்யாமல் விடுபட்டிருக்கீங்க, அந்த கேள்வியில் என்ன செய்யுங்க, அந்த 1 hourக்குள்ளே செய்ய பாருங்கள். சரிதானே? அப்போ மண்டே நீங்கள் என்ன செய்வீங்க, 2 hours நீங்கள் பார்ட் 1க்கு நீங்கள் செலவழிப்பீங்க. அதில் முதல் 1 hourக்கு எக்ஸாம் செய்வீங்க, ரெண்டாவது அடுத்த 1 hourக்கு நீங்கள் அந்த பேப்பரை என்ன அனலைஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பிளவுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்குது, இப்போ நீங்கள் என்ன படித்த விஷயத்தில் உங்களுக்கு என்னது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியணும். நம்ம படிக்கிறதுன்றது வேறு பிள்ளையே, நம்ம கேள்வி செய்கிறது எக்ஸாம் செய்கிறன்றது வேறு. எவ்வளோ காலம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இப்போ நீங்கள் எக்ஸாம்ன்ற ஒரு இதுக்குள்ளே வர போகிறீங்க. அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். 1 hourக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த 1 hourக்குள்ளே நீங்கள் விட்ட பிள்ளைகள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கின்றது உங்களுக்கு தெரிய வரும். இதில் என்ன முஸ்பாத்தி என்றால் எக்ஸாம் நாம் செஞ்சிருக்க மாட்டோம். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம எக்ஸாம் செஞ்சிருக்க மாட்டோம். சில ஆட்கள் எக்ஸாம் என்றாலே போக மாட்டீங்க. நாம் ஃபைனல் எக்ஸாம் போயிருக்கிற நேரம், நாம் ஃபைனல் எக்ஸாம் செய்கிற நேரம் தான் நான் என்னென்ன விஷயம் படிக்கலை, என்னென்ன நீங்கள் மறந்துட்டேன்றது ஞாபகம் வரும். அப்போ அதுகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த 30 வாரத்துக்கு முதலே நாம் என்ன செய்கிறோம், ரெடியாக போகிறோம். அப்போ இந்த 1 hourல நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுவீங்க. உங்களோட என்னென்ன பிள்ளைகள், நீங்கள் என்னென்ன பை மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு இன்னும் மிச்சமாக 2 hours இருக்குது தானே, மிச்சமாக 2 hours இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிட்டீங்கன்றபடியால் நீங்கள் அடுத்தது வேறொரு பாடத்தை சூஸ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி ஒரு 2 hourக்கு என்ன செய்யலாம், படிக்கலாம். அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அதே விஷயம் தான், பயாலஜியை மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும். அதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, 2019 24 வரைக்கும் என்ன செய்யுங்க, பேப்பர் எடுங்க. எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் எடுங்க. முதலாவது ஸ்ட்ரக்சர் எடுங்க. இப்போ ஸ்ட்ரக்சர்ன்றது எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் வரும். ஏன்னா ஒரே பேட்டர்னில் தான் வரும். இப்போ முதலாவது ஸ்ட்ரக்சர், இப்போ 2019ஆம் ஆண்டு முதலாவது ஸ்ட்ரக்சரும் 2020ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சரும் ஒரே பேட்டர்னில் தான் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டுக்கு அந்த ஒவ்வொரு சாப்டராக படிக்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அயனாக்கு சக்தியை அதை வச்சு என்ன செய்வாங்க, உங்களுக்கு அதை ஓர்டர் படுத்த சொல்லுவாங்க. அடுத்தது பிணைப்பு நீளங்களை வச்சு ஓர்டர் படுத்த சொல்லுவாங்க. அடுத்தது பிணைப்பு கோணங்களை என்ன செய்வாங்க கேட்பாங்க. அடுத்தது அது என்ன கலப்புன்றதை வச்சு. அப்போ நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு சாப்டராக என்ன செய்வீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பயாலஜியும் ஃபிசிக்ஸும் இந்த நீங்கள் 30 வாரத்துக்குள்ளே ஒரு 25 வாரம், 25 வீக் அல்லது 20 வீக்குக்கு நீங்கள் 2019 2024 பேப்பரை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க, தியரியை படிக்க போகிறீங்க. இல்லைங்களா? அப்போ தியரி என்ன செய்ய போகிறீங்க, படிக்க போகிறீங்க. இப்போ இல்லைனா நீங்கள் என்ன செய்யலாம்னா 2019ஆம் ஆண்டுக்கு முதல் ஒரு 2012ஆம் ஆண்டுலேருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் கெமிஸ்ட்ரியாக எடுக்கலாம். இப்போ பயாலஜின்றது நியூ சிலபஸ் தானே. இப்போ 2019 24 வரைக்கும் ஓகே. கெமிஸ்ட்ரின்னு வார நேரம் நீங்கள் என்ன செய்யலாம்னா 2012 2019 வரைக்கும் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களை நீங்கள் படிக்கிறதுக்காக என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணலாம். அதை வச்சு அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு 2019 24 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் மாதிரி என்ன செய்யலாம், ஃபுல்லாக நீங்கள் டைம் ஒதுக்கி 2 hours ஒதுக்கி என்ன செய்யலாம், பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நான் என்ன கதைக்கிறேன்னு விளங்கும். இப்போ இது ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன செய்யலாம், மாறுபடலாம். நான் ஒரு நாளைக்கு பாருங்கள் பிள்ளைகள் பயோ படிக்கிறேன், அடுத்தது ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னால் உங்களுக்கு 3 பாடம் கஷ்டம் என்றால் நீங்கள் 2 பாடம் படிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தியரிக்கூடிய ஒரு பாடமும் அடுத்து ஒரு கணக்குக்கூடிய பாடமும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட வசதிக்கு ஏற்ப என்ன செய்யலாம், அப்படியே மாறி போடலாம். ஒருவேளை இங்கே நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்க தேவையில்லை என்றால் நீங்கள் இதுக்கு பிறகு இருக்கிற நீங்கள் 2 hours பயாலஜி படிக்கலாம், அல்லது என்ன செய்யலாம், ஃபிசிக்ஸே படிக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது 3 பாடம் பேலன்ஸாக இருக்கணும். இப்போ இதில் அடுத்த விஷயத்தை பாருங்கள் பிள்ளைகள், இருக்கிற 3 பாடத்தில் பயாலஜின்றது ஒரு கொஞ்சம் எப்படியான விஷயம், நாம் அதிகமான விஷயங்களை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இப்போ நிறைய விஷயம் நாம் திரும்ப அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும், இல்லாட்டி என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அப்போ அப்படியான ஒரு பாடத்தை நான் என்ன செய்கிறேன்னால் தொடர்ச்சியாக எல்லா நாளும் போட்டிருக்கிறேன். விளங்கிட்டா, தொடர்ச்சியாக எல்லா நாளும். இப்போ அவங்க நீங்கள் பயாலஜி இல்லைன்றால் மெட்ஸ் படிக்கிற பிள்ளைனா நீங்கள் என்ன செய்யலாம்,
உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாடத்தை என்ன செய்யலாம். இப்போ நீங்கள் அடிக்கடி நீங்கள் படிக்க வேண்டியது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அந்த பாடத்தை என்ன செய்யலாம், நீங்கள் எல்லா நாளும் தொடர்ச்சியாக ஒரே டைமுக்கு என்ன செய்யலாம் படிச்சுக்கொள்ளலாம். இல்லைங்களா? அப்படி போட்டுவிட்டு கொஞ்சம் கணக்குக்குரிய பாடத்தை என்ன செய்யலாம், 2வது பாடமாக போட்டு ஒரு நாள் 2 பாடம் நீங்கள் என்ன செய்யலாம் படிச்சுக்கலாம். உங்களோட தோதுக்கு ஏற்பதான், உங்களோட வசதிக்கு ஏற்பதான் உங்களோட டைம் டேபிள் இருக்கணும். இப்போ கட்டாயம் ஒரு டைம் டேபிள் வந்து நீங்கள் போடணும். உங்களுக்கு ஒரு ஐடியா தான் இது. கட்டாயம் என்ன செய்யும், ஒரு டைம் டேபிள் வந்து போட்டே ஆகணும். இப்போ இல்லாட்டி நாம் என்ன செய்யும், இப்போ சும்மா உதாரணத்துக்கு நான் இப்போ இன்றைக்கு தூங்குறேன். இப்போ இன்றைக்கு எனக்கு தோணுது நான் இனி இருக்கிற காலத்தை நான் சரியாக யூஸ் பண்ணணும், நான் ஒரு நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு போகணும்னு நான் யோசிக்கிறேன். அப்போ நான் நாளைக்கு என்ன செய்கிறேன், அப்போ இன்றைக்கு நான் நைட்டுக்கு யோசிச்சுட்டு தூங்குறேன். நம்ம நாளைக்கு என்ன செய்யும், 2000 ஆண்டு பேப்பரை செஞ்சு பார்ப்போம். பேப்பர் ஒர்க்காக செஞ்சு பார்ப்பேன். நான் என்ன செய்கிறேன், நாளைக்கு எழும்பி அந்த பேப்பரை என்ன செய்ய நான் செய்கிறேன். அப்போ 2 hours பேப்பரை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 3 hours ஆச்சும் எடுக்கும் தானே. எனக்கிட்ட ஒரு பிளேன் இல்லை, சும்மா செய்யணும், நான் செஞ்சு பார்க்குறேன். அப்போ நாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் இது சம்மந்தமான எலபரேஷன் எனக்கு தேவைப்படும், அதில் விளக்கங்கள் தேவைப்படும். அது நாம் பிறகு செய்வோம். நாம் என்ன விட்டுட்டோம் என்றால் அந்த டைம் விழுப்பட்டு நாம் அந்த 2000 ஆண்டு பேப்பர் முடிகிறதுக்கு ஒரு 4-5 வீக்ஸ்க்கு மேலே போயிடும். அப்போ கட்டாயம் நமக்கு ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்கிறோம். நான் இந்த மண்டே நான் 2000க்குரிய பார்ட் 1 முடிச்சிடணும். ரைட், பார்ட் 1 நான் முடிச்சிடணும். முடிச்சிடணும். இப்போ இதை கொஞ்சம் அரிசி வச்சு நாளைக்கு பார்ப்போம் என்றால் உங்களுக்கு எப்படியான ஒரு பிளேன் உங்களுக்கு சரியே வராது. அப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரும்னால் கட்டாயம் உங்கள்கிட்ட ஒரு ஷெடியூல் ஒன்று வேணும். நான் இந்த விஷயம் செய்யணும், அதை நான் செஞ்சே ஆகணும். இப்போ ஷெடியூல் போட்டு வேலை இல்லை. அன்றைக்கு நான் 1 hour எக்ஸாம் செய்யணுமென்று போட்டு இப்போ நீங்கள் 1 hour வேறு எங்கேயாவது வேலையாவது ஏதாவது போய் வந்தீங்கன்னா இந்த பார்ட் 1 உங்களுக்கு நேரம் போயிடும், அதுக்குரிய உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும். இப்போ இது திரும்ப நீங்கள் இந்த பார்ட் 1 செய்யணும்னா அடுத்த வீக் தான் வரணும். அப்போ ஒரு 1 வீக் என்ன செய்யணும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். அப்போ மிச்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளையே. அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கெமிஸ்ட்ரியை போடலாம். அப்போ நான் இதில் உங்களுக்கு 3 பாடம் ஒரு நாளைக்கு 3 பாடம் படிக்கிற மாதிரி போட்டுருக்கிறேன். போட்டுவிட்டு அடுத்த டியூஸ்டே வாரீங்க. சரி, அப்படியே டியூஸ்டே வாரீங்க. டியூஸ்டேயில் அதே மாதிரி பயாலஜி உங்களுக்கு தேவையான எஸ்ஏ. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 214 ஆண்டால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 எஸ்ஏ அல்லது ஒரு எஸ்ஏ ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்படி நீங்கள் ரெடி ஆகினாலும் 200 எஸ்ஏயும் 200 ஷார்ட் நோட்ஸுக்குமே என்ன செய்யலாம், நீங்கள் கடைசியில் ரெடியாகி இருக்கலாம். விளங்கிட்டா? அப்போ உங்களோட நீங்கள் முதலாவது விஷயம் விளங்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிற காலத்தை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே போகலாம். விளங்கிட்டா? நீங்கள் 3B தான் வேணும் 3A தான் வேணுமென்றது இல்லை. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட இப்போ ஏன்றது 75 தான் பிள்ளைகள், 85 90 தான். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மேலே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண போகிற கோர்ஸ்ன்றது பெருமதி ஆகிக்கொண்டு போகும். அப்போ இருக்கிற காலத்தை என்ன செய்யுங்க, மேக்ஸிமம் பிரயோசனமாக பயன்படுத்துங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த 4 to 6 ஹவர்ஸில் உங்களுக்கு 3 எஸ்ஏ அல்லது முழுமையாக 2 எஸ்ஏக்கு ரெடியாக இயலும்னா நீங்கள் ரெடி ஆகுங்க. அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்தது. சரி தானே? நீங்கள் எத்தனைக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் பிரயோசனம். அப்போ இதில் நீங்கள் என்ன செய்வீங்க, இதே மாதிரி எஸ்ஏக்கு ரெடி ஆகுவீங்க. சரி தானே? எஸ்ஏக்கு என்ன செய்வீங்க பிள்ளை, ரெடி ஆகுவீங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்கூலுக்கு வாரீங்க. 7 to 2 ஸ்கூலுக்கு வாரீங்க. இப்போ ஸ்கூலில் இப்போ நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க. என்ன, நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க. இப்போ ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருப்பீங்க தானே. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளில் ஸ்கூலில் பெரும்பாலும் அந்த பாடங்கள்ன்றது அவங்களுக்கு முழுமையாக பாடம் நடக்கிறது இல்லை. நீங்கள் நிறைய நேரம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ அந்த ஸ்கூல் நேரத்தை நாம் பெருமதியாக என்ன செய்யணும், யூஸ் பண்ண பழகணும் இனி வர காலங்களில். சரி தானே? ஸ்கூல் நேரத்தை நம்ம பெருமதியாக யூஸ் பண்ணணும். அதில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இப்போ மண்டே நீங்கள் கிளாஸுக்கு போய் வந்துருப்பீங்க. 3 to 6 கிளாஸுக்கு போய் வந்துருப்பீங்க தானே. அப்போ நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முதல் அந்த விஷயங்களை படிச்சிருக்கணும். இப்போ இதை நாம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு போகிறோம். இப்போ போகிற நேரம் இப்போ உங்களுக்கு தியரி பாட்டில் ஒன்று போய் கொண்டு இருக்குனால, இப்போ நீங்கள் நம்ம மெக்கானிக்ஸில் ஆரம்பிச்சுட்டு போகிறோம் என்றால் உங்களுக்கு ஃபீல்ட்லேருந்து அடுத்த பாடங்கள் போகிற நேரம் நீங்கள் அதை என்ன செய்யணும், கிளாஸில் படிக்கிற விஷயத்தை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்போ இந்த கிளாஸில் படிக்கிற விஷயத்தை என்ன செய்வீங்க, அடுத்த நாள் நீங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரம் அதை என்ன செய்யுங்க, படித்து கொள்வீங்க. ரைட்? ஸ்கூல் நேரத்தை பெருமதியாக யூஸ் பண்ண பழகுங்க. அடுத்தது சரி, அப்படி கிளாஸ் விஷயத்தை படிப்பீங்க. அடுத்து உங்களோட கிளாஸில் ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது தந்திருந்தால் அதுகளை என்ன செய்யுங்க, நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு செஞ்சு முடிக்கிறது பாருங்கள். அடுத்தது
அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும், ஃபிசிக்ஸில் பார்ட் 1 நாம் எக்ஸசைஸ் செஞ்சோம் தான், எம்சிக்யூ செஞ்சோம் தானே. அப்போ அந்த எம்சிக்யூ செய்கிற நேரம் உங்களுக்கு சில விஷயங்கள் மறந்திருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் மறந்து சிலது படிக்காமல் விட்டுருப்பீங்க. அப்படியான பகுதியில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ள. இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வர நேரம் ஒரு கிராஃபில் ஒரு கேள்வி வருது, அந்த கிராஃப் உங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கின்றால் அப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்குது உங்களுக்கு கிராஃபில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, கிராஃபுக்குரிய நோட்ஸை ஸ்கூலுக்கு எடுத்துக்கொண்டு போவீங்க. போய் என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரம் அதை படிப்பீங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது தியரி பாட்டுகள் உங்களுக்கு ஏதாவது கிளியர் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ நீங்கள் படித்ததுக்குள்ளே இப்போ நீங்கள் ஹீட் வரையும் படிச்சிங்க, இப்போ ஹீட் வரைக்கும் இருக்கிற பகுதிகளுக்குள்ளே உங்களுக்கு தியரி பாட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமெண்டா அதையும் என்ன செய்யலாமென்றால் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் படித்து கொள்ளலாம். உங்களோட டைமை நீங்கள் பெருமதியாக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரிதானே. அடுத்தது உங்களுக்கு வேறு ஏதாவது, இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறது எப்பவுமே, இப்போ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஸ்கூலில் இன்னும் நேரம் இருக்கின்றால் இப்போ நீங்கள் தியரி படிக்க வேண்டிய ஏதாவது பகுதிகள் வேறு ஏதாவது பகுதிகள்னால் அதையும் என்ன செய்யலாம், நீங்கள் கொண்டு போய் படிக்கலாம் தாராளம். உங்களுக்கு டைம் இருக்கின்றால் மேக்ஸிமம் என்ன செய்யலாம், யூஸ் பண்ண பாருங்கள். சரிதானே. அப்போ ஸ்கூலில் நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் ஸ்கூல் டைமை 7 மணி அளவு யூஸ் பண்ண பாருங்கள். பிள்ளைல அவ்வளோதான். அடுத்து 3 to 6 நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க வளமையை போல். அடுத்தது நீங்கள் உங்களோட வளமையாக நம்மளோட வீட்டை நம்ம செல்ஃபாக படிக்க போகிற நேரம் பிள்ளைங்கிட்டா. இப்போ இது நாம் செல்ஃபாக படிக்கிறோம், இது ஸ்கூலில் அதுவும் செல்ஃபாக தான் படிக்கிறோம், இது கிளாஸுக்குரிய பகுதி. அடுத்து இது நம்ம வீட்டை வந்து நாம் செல்ஃபாக படிக்க போகிற பகுதி. அப்போ இதில் நீங்கள் டியூஸ்டே நீங்கள் வீட்டை வாரீங்க, நீங்கள் 7க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 7க்கு நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பிள்ளைகள், இப்போ இதில் நீங்கள் மண்டே நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய 25 MCQ கேள்வியில் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. சரிதானே. அந்த 25 கேள்விகளை அதோடு சம்மந்தப்பட்ட தியரி விஷயங்களை நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூலில். சரியா. ஸ்கூலில் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் தான் நீங்கள் என்னென்ன கேள்வி நீங்கள் பிள்ளை விட்டீங்க, அதை நீங்கள் என்ன செய்வீங்க, டைம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்கூலில் அங்கேயே வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த கேள்வியில் திருப்பூருக்காக செஞ்சு பாருங்கள். விளங்கிட்டா. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, அந்த தியரியை கொண்டு போய் என்ன செய்கிறீங்க, இங்கே நீங்கள் ஸ்கூலில் வச்சு என்ன செய்கிறீங்க, படிக்கிறீங்க. படித்து திரும்ப அந்த கேள்வியில் திரும்ப இன்னொருக்கா செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யலாம். செஞ்சு முடிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு 25 கேள்வியும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க. நீங்கள் கொப்பியை பார்த்து சரி அதை விளங்கி சரி. இப்போ நீங்கள் கொப்பியை பார்க்குற இப்போ கிராஃபில் ஒரு பிரச்சனை ஒன்று வைங்களேன். இப்போ கிராஃபில் கேள்வி பிள்ளை உங்களுக்கு, அப்போ கிராஃப் கேள்வி பிள்ளைண்டு வர நேரம் கிராஃப் சம்மந்தமாக இருக்குது எல்லா விஷயத்தையும் பாருங்கள். இப்போ VT கிராஃப், IT கிராஃப் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லா கிராஃபையும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு உங்கள் கிராஃபில் கேள்வி வர நேரம் நீங்கள் அந்த பிள்ளை விட மாட்டீங்க. அப்போ இது சம்மந்தமான விஷயங்கள் என்ன செய்யுங்க, இந்த பார்ட் 1 சம்மந்தமாக நீங்கள் பிளவிட்ட பகுதிகளை என்ன செய்யுங்க, இதுக்குள்ளே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், திருத்தி கொள்ளுங்கள், அதையும் செஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் மிச்சமாக நீங்கள் படித்த விஷயங்கள் ஹீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற பகுதிகளில், இப்போ ஹீட் வரைக்குமான பகுதி இருக்குது தானே, அந்த ஹீட் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் நீங்கள் படித்த விஷயங்களில் நீங்கள் பிளவிட்ட பகுதிகள், படிக்காத விஷயம் இல்லை, நீங்கள் படித்ததில் பிளவிட்ட பகுதிகளை என்ன செய்யுங்க, திரும்ப ஒருக்கா செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு இப்போ இதில் முக்கியமான விஷயம் பாஸ் பேப்பர். அடுத்தது அந்த பாஸ் பேப்பருக்குரிய எலபரேஷன். இப்போ ரோசாஸோட எலபரேஷன் விளக்குறை இருக்குது தானே. அப்போ அதை நீங்கள் என்ன செய்வீங்கள் என்றால், இப்போ நமக்கு ஆன்சர் தெரியும், அந்த கேள்விக்குரிய விளக்கங்கள் தெரியாமல் இருக்கும். இப்போ பொதுவாக நாம் ஒரு மெத்தடில் செஞ்சிருப்போம், அந்த கேள்விக்கு இன்னும் ஒரு இலகுவான வழிமுறை ஒன்று இருந்திருக்கும். இப்போ நாம் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்படி தான் நான் உங்களுக்கு அறிக்கிறேன். அப்போ அந்த கேள்விகளுக்கு அதை விட இலகுவான ஒரு வழிமுறை ஒன்று இருக்கும். அல்லது அப்போ நாம் செஞ்சதை விட இன்னும் ஒரு நல்ல ஒரு மெத்தட் ஒன்று இருந்திருக்கும். சில நேரம் நாம் செஞ்சது ஆன்சர் சரியாக வந்திருக்கும், நாம் செஞ்ச வழியில் சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டுருப்போம். சரியா. அப்படியான விஷயங்கள் நாம் எங்கேருந்து படிக்க போகிறோம் என்றால் அதுக்குரிய எலபரேஷனில் இருந்து, ரோசாஸோட எலபரேஷனில் இருந்து. அப்போ நீங்கள் 1 hour நீங்கள் செய்கிற பேப்பருக்குரிய அந்த 25 கேள்விக்குரிய எலபரேஷனையும் நீங்கள் அழகாக மார்க் பண்ணி அதை நீங்கள் ரோசாஸோட புக்கில் எழுதி நீங்கள் படிப்பீங்க, செல்ஃபாக படிப்பீங்க. படிக்கிறேன்டா ஒன்றும் இல்லை, அதை எடுத்து வாசிக்கிறது. இப்போ முதலாவது கேள்வினா முதலாவது குறை என்ன விளக்கம் போட்டிருக்கிறாள் சார், அதை எடுத்து பார்க்குறது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் இந்த ஷார்ட் மெத்தட், அந்த எலிமினேஷன் மெத்தட் ஆகும்னு கற்றுறாங்க. எல்லாமே இந்த ரோசாஸோட புக்கில் இருக்கிற விஷயம் தான். அப்போ நாம் இதுக்கண்டி நம்ம கிளாஸுக்கு போகணும்னு இந்த அவசியம் இல்லை. இல்லைங்கண்ணா. நாம் அழகாக வீட்டை இருந்து நாம் கொஞ்சம் பொறுமையாது, நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த எலபரேஷனை நம்ம வாய்ச்சோம்னா நாமளும் என்ன செய்யலாம், ஷார்ட் மெத்தட் அடிச்சு விடலாம். இல்லைங்க தானே. அப்போ ரோசாஸோட எலபரேஷன்ன்றது மிக 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 முக்கியமான விஷயம். ஏனென்றால் அது நமக்கு இன்னும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். அடுத்தது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த கேள்வி அவரோட அந்த விளக்கத்தில் இருக்கும்.
ஒரு எலபரேஷனை வாசிக்கிற நேரம் இதே மாதிரி கேள்வி இதுக்கு முதல் எப்படி வந்திருக்குது, அதே மாதிரி வேறு இதை எப்படி மாற்றி கேட்கலாம்ன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அப்போ அதிலிருந்து நம்ம நிறைய விஷயம் படிச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி பாஸ் பேப்பரில் இருந்தும் நாம் நிறைய விஷயத்தை படித்து கொள்கிறோம். சரிதானே? அப்போ இந்த 2 ஹவர்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எலபரேஷனை படிங்க. அதில் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யுங்களாண்டால் நீங்கள் ஒரு நோட் பண்ணி வைங்க. ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து என்ன செய்யுங்க, இந்த 2000 போட்டுவிடும். அது நீங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கிற விஷயங்கள், உங்களுக்கு இது நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்குமென்ற விஷயங்களை என்ன செய்யுங்க நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிற நேரம் இந்த ஸ்கூலில் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நீங்கள் என்ன செய்யலாம், ரிவைஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ 2 ஹவர்ஸுக்கு எலபரேஷன் பண்ணி வாசிப்பீங்க நீங்கள். அடுத்த 2 ஹவர்ஸுக்கு நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரியை படிங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி தான், அந்த பாஸ் பேப்பர் வச்சுக்கொண்டு நீங்கள் அயனாகட் சக்திக்கு நீங்கள் சப்ஜெக்டை படிச்சுட்டு 2012ஆம் ஆண்டுலேருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற கேள்விகளை அயனாகட் சக்தி சம்மந்தமாக கேள்வியில் வந்திருக்கு தானே, அதுகளை செய்யுங்க. அப்படியான விஷயங்களை முதல்ல செஞ்சு முடியுங்க. அப்படி பாட்டாக செய்யுங்க. அடுத்தது நீங்கள் ஆர்கானிக் படிச்சீங்கன்னா ஆர்கானிக் சம்மந்தமாக இருக்கிற கேள்வியில் ஸ்ட்ரக்சர் கேள்வி, எஸ்ஐ கேள்வி மொத்தமாக செஞ்சு முடியுங்க. இந்த 2012லேருந்து 19 வரைக்கும் செய்யுங்க. அதுக்கப்புறம் நாம் ஃபுல்லாக எல்லா தியரியும் நம்ம கவர் பண்ணதுக்கு பிறகு ஃபுல் பேப்பரை நாம் செய்யலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் 2019-24 வரைக்கும் ஃபுல் பேப்பர் செய்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்ய ரெடியாகி கொள்ளணும். அப்போ கெமிஸ்ட்ரி படிச்சுங்க. இது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் இங்கே கெமிஸ்ட்ரி போடலாம், இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேறு ஒரு பாடத்தை தூக்கி போடலாம். சரிதானே? அடுத்தது வெனிஸ்டேக்கு வாரீங்க. இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் பயாலஜி நீங்கள் ரெடியாகுவீங்க. அடுத்தது இப்போ நீங்கள் இங்கே படிக்கிற விஷயங்கள், நீங்கள் எலபரேஷன் சம்மந்தமாக நீங்கள் நோட் பண்ண விஷயங்கள், அதில் நீங்கள் என்ன செய்யலாம், கிளாஸில் போய் படிக்கலாம். அடுத்தது நீங்கள் படிக்க வேண்டிய சில தியரி பகுதிகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஸ்கூலில் என்ன செய்யலாம், போய் படிக்கலாம். படிச்சுட்டு வெனிஸ்டே நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம கிளாஸுக்கும் போய் வந்துட்டோம். இப்போ நம்ம செல்ஃபாக நாம் படிக்க போகிற 7 to 11 டைமுக்கு பார்ட் 2 செய்ய போகிறோம். ஃபிசிக்ஸ் பார்ட் 2 செய்ய போகிறோம். சரியோ? ஃபிசிக்ஸ் பார்ட் 2ல் உங்களுக்கு தெரியும் 3 ஹவர்ஸ் டைம் தருவாங்க உங்களுக்கு. அதில் 4 ஸ்ட்ரக்சருக்கு 1 ஹவர், அடுத்தது 4 எஸ்ஐக்கு 2 ஹவர்ஸ். சரியா? இப்போ 4 ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஹீட் வரைக்கும் இருக்கிற பகுதியில் வரக்கூடியது 3 ஸ்ட்ரக்சர். இப்போ 4வது ஸ்ட்ரக்சர்ன்றது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் சம்மந்தமாக வரும். அப்போ ஹீட் வரைக்கும் படிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் செய்யலாம் 3 ஸ்ட்ரக்சர் தான். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 15 மினிட்ஸ் என்றால் 45 மினிட்ஸ் என்ன செய்யலாம், 3 ஸ்ட்ரக்சர் செய்யணும். அதே மாதிரி 3 எஸ்ஐ செய்யலாம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸில் ஒன்று வரும், அல்லது யூனிட் 1லேருந்து ஒன்று வரலாம். ரெண்டாவது உங்களுக்கு வேவ்ஸ் அல்லது லைட்டில் வரலாம். அல்லது 3வது நாம் என்ன செய்யலாம், ஹீட்டுக்குரிய ஒரு எஸ்ஐ என்ன செய்யலாம். அப்போ அதில் ஒரு எஸ்ஐக்கு 1/2 hour என்றால் 1.5 hour என்ன செய்யலாம், 3 எஸ்ஐ. அப்போ நீங்கள் வெனிஸ்டே நீங்கள் 7க்கு ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் சரியா 2 hours and 15 minutes என்ன செய்யலாம், டைம் வச்சு இந்த 3 ஸ்ட்ரக்சரும் 3 எஸ்ஐயும் கட்டாயம் செய்யணும். எக்ஸாம் செய்கிற மாதிரி செய்யணும். ரைட்? எக்ஸாம் செய்கிற மாதிரி என்ன செய்யணும். இப்போ இதில் நீங்கள் எப்படியும் செய்யலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கான நேரம் 15 மினிட்ஸ் தானே. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன செய்யலாம், 15 மினிட்ஸுக்குள்ளே டக்குன்னு முடியணும் பார்த்துட்டு பிரேக் எடுக்கிறதில்ல, தொடர்ச்சியாக செய்யணும். நீங்கள் 7க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்றால் 8, 9, 15 வரைக்கும் என்ன செய்யணும், கட்டாயம் இந்த எக்ஸாம் செஞ்சு ஆகணும். இல்லைங்களா? கட்டாயம் நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 hours 15 minutes என்ன கட்டாயம் நீங்கள் கம்பல்சரியாக அந்த எக்ஸாம் மாதிரியே செய்யணும். உங்களுக்கு தெரியாத ரெண்டாவது விஷயம். இப்போ சில நேரம் ஒன்றுமே தெரியாமலும் இருக்கலாம். அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த டைமுக்கு இருக்கப்படாது. முதல் இப்போ எக்ஸாம் ஹாலில் இப்போ 3 ஹவர்ஸுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். இருந்து பழக்கம் இல்லாதாக்கள் தானே. இப்போ நாம் ஒரு கேள்வி செய்வோம், ஒரு 10 நிமிஷத்தை ஒரு கேள்வி செஞ்சுட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறார்கள். அப்படியான ஆக்கள் கஷ்டமாக இருக்கும். அப்போ கட்டாயம் இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன செய்யும், தொடர்ச்சியாக இருக்க பழகுங்க. உங்களுக்கு கேள்வி விளங்கலாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் படிக்கலாட்டியும் பரவாயில்ல, முதல்ல எக்ஸாம் ஹாலில் இருக்க பழகுங்க. ஒரு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும், அதே மாதிரி நீங்கள் இந்த பேப்பர் செய்கிற நேரம் நீங்கள் எப்படி நடக்கணும். அப்போ மிச்சமாக உங்களுக்கு 1 ஹவரும் 45 மினிட்ஸும் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு கெமிஸ்ட்ரிக்குரிய ஒரு பகுதியை நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். கட்டாயம் எக்ஸாம் மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் எக்ஸாம் மாதிரி செஞ்சு கொள்ளணும். அடுத்து இங்கே முடிஞ்சு வெனிஸ்டே நாம் என்ன செஞ்சிடறோம், பார்ட் 2க்குரிய விஷயத்தை முடிச்சிட்டோம். சரியா? அப்படி பார்ட் 2க்குரிய விஷயத்தை முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நம்ம தேர்ஸ்டே என்ன செய்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டுக்கு நாம் பயாலஜியாக படிக்கிறோம் வீட்டிலேருந்து. ஸ்கூலுக்கு போகிறோம்.
உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் தியரி பகுதிகள் நீங்கள் என்ன செய்யலாம் படிக்கிறதுக்கு முதல் நீங்கள் வெனிஸ்டே நீங்கள் ஸ்ட்ரக்சர் கேள்வி செஞ்சுருப்பீங்க 3 ஸ்ட்ரக்சர் செஞ்சுருப்பீங்க என்ன 3 ஸ்ட்ரக்சர் செஞ்சுருப்பீங்க அந்த 3 ஸ்ட்ரக்சரில் நீங்கள் செய்யாமல் சில பகுதியில் விட்டுருக்கலாம் என்ன நீங்கள் செய்யாமல் சில பகுதியில் விட்டுருக்கலாம் அப்போ அந்த செய்யாமல் பகுதியில் நாம் என்ன செய்யலாம் இங்கே ஸ்கூலில் கொண்டு போய் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா பிள்ளை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் திரும்ப ஒரு கைன்னு சரி செஞ்சு பார்க்குறேன் அந்த கேள்வியில் நமக்கு வேறு ஏதாவது ஐடியா வருதா இல்லை நம்ம யோசிக்கிறது என்ன எழுதலாம் என்ன பொருத்தம்னு சரி நீங்கள் அது வரைக்கும் என்ன செய்யணும் ஸ்கீமை பார்க்கக்கூடாது நீங்கள் ஸ்கீமுக்கு நான் இன்னும் வரலை இது நம்ம பேப்பர் நம்ம இன்னும் கரெக்ட் பண்ணலை எக்ஸாம் செஞ்சது மட்டும்தான் அப்போ அந்த பிளாங்காக இருக்கிற விஷயங்கள் அல்லது நம்ம எழுதின விஷயங்களை நம்ம திரும்ப பார்க்குற விஷயங்கள் என்ன செய்யலாம் அங்கே நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி இதுக்கு முதல்ல நீங்கள் கிளாஸில் படித்த விஷயங்கள் பண்டைக்கு நீங்கள் கிளாஸுக்கு போயிருப்பீங்க தானே அதையும் என்ன செய்யலாம் அங்கே நீங்கள் ஹோம்ஒர்க்குகள் அப்படி உங்களுக்கு படிக்க வேண்டிய தியரி பாடங்களையும் தான் நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்கூலில் ரிவைஸ் பண்ணி கொள்ளலாம் இதை நீங்கள் என்ன செய்வீங்க ஸ்கூலில் பார்த்துட்டு இப்போ கிளாஸுக்கு போய் வருவீங்க அடுத்தது நீங்கள் தேர்ஸ்டே உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்குரிய டைமுக்கு வருவீங்க 7 to 11 வந்துட்டு மண்டே காலையில் நம்ம ஸ்கூலில் வச்சு நம்ம ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக பார்த்தோம் நம்ம செஞ்ச பகுதிகள் செய்யாத பகுதியில் நம்ம இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படியே நாம் என்ன செய்கிறோம் வீட்டை வந்து 7க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் நான் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 2 hours டைமாக கொடுங்க உண்மையில் நம்ம ஒரு 3 ஸ்ட்ரக்சர் 45 minutes நம்ம செஞ்ச விஷயத்தை இப்போ 2 hours நம்ம படிக்க போகிறோம் அப்போ ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரக்சருக்கு நாம் படிக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் பிள்ளைகள் 3 விஷயம் கட்டாயம் ஸ்கீம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு மார்க்கிங் ஸ்கீம் ப்ராக்டிக்கல் கைட் அடுத்து எலபரேஷன் இப்போ சில நேரம் உங்களோட ரோசஸோட எலபரேஷன்லேயே ஸ்கீமுக்குரிய அந்த ஆன்சர்கள் புள்ளிகள் என்னென்ன புள்ளிகளுக்கு விட கொடுக்கலாம் என்னென்ன ஆன்சருக்கு விட கொடுக்கலாம் இல்லை என்னது கொடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் எத்தனை ஆன்சர் இப்போ ஒருவேளை உங்களுக்கு 3 கேட்டால் அதில் நீங்கள் 2 எழுதினால் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படியான விஷயங்கள் போட்டிருப்பாங்க சரியா அப்போ ஸ்கீம் ப்ராக்டிக்கல் கைட் அடுத்த எலபரேஷன் இந்த எலபரேஷனுக்குள்ளே ஸ்கீம் இருக்குமென்றால் ஸ்கீம் தேவைப்படாது கட்டாயம் ப்ராக்டிக்கல் கைடும் எலபரேஷனும் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க முதலாவது ஸ்ட்ரக்சர் எடுக்கிறீங்க முதலாவது ஸ்ட்ரக்சரில் இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன் இப்போ மெக்கானிக்ஸில் ஒரு விசை இணைகிற விதின்னு வருது வைங்களேன் அல்லது ஹைட்ரோவில் இருக்கிற ஹேர் நாய்கிற வேண்டு வைங்கள் அப்படி ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று வருது அப்போ நாம் என்ன செய்வோம் என்றால் அந்த ப்ராக்டிக்கல் கைடு எடுத்து சரியாவே இந்த ப்ராக்டிக்கல் கைடு எடுத்து நீங்கள் படிப்பீங்க ப்ராக்டிக்கல் கைடு எடுத்து படிப்பீங்க அந்த ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக இருக்க எல்லா விஷயத்தையும் விளங்கி படிப்பீங்க பாடமாக்கல விளங்கி என்ன செய்வீங்க படித்து கொள்வீங்க சரியா படித்து கொள்வீங்க படிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படி அடுத்து எலபரேஷனாக பார்ப்பீங்க இப்போ அதுக்குரிய விளக்கங்கள் இப்போ நம்ம கேள்வி விளங்கியிருக்கும் அந்த இந்த ப்ராக்டிக்கல் கைட் நம்ம அந்த ப்ராக்டிக்கல் நமக்கு விளங்கியிருக்கும் பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த பேப்பரை பார்க்கலாம் அதில் நம்ம விட்ட பகுதியில் என்னையாவது இருக்குதா நமக்கு தெரியாத பகுதியில் ஏதாவது இந்த ப்ராக்டிக்கல் கைடில் இருக்கிற விஷயங்கள் நாம் தெரியாத விஷயங்கள் இருக்குன்னு தானே அப்போ அதுகள் இருக்குதான்னு நம்ம அதில் பார்த்து என்ன செய்வோம் ஒருக்கா பார்த்துக்கொள்வோம் அடுத்தது சில பகுதிகள் ப்ராக்டிக்கலை பொறுத்த மட்டும் எல்லா விஷயங்களும் ப்ராக்டிக்கல் கைட்லேயே இருக்க மாட்டுச்சு எல்லா விஷயங்களும் இல்லை அப்போ வளமையாக ப்ராக்டிக்கலில் எல்லா மார்க்ஸையும் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயம் ஏனென்றால் அதில் இருக்கிற அந்த கடைசியாக வரக்கூடிய 2-3 பகுதியில் எப்படி கேட்பாங்க என்றால் நம்ம வளமையாக நம்ம ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் நாம் எதிர்நோக்கிற அந்த இடர்பாடுகள் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் அது சம்மந்தமான விஷயம் கேட்பாங்க அப்போ அப்படியான விஷயங்கள் நம்ம கட்டாயம் ப்ராக்டிக்கல் செஞ்சிருந்தால்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது உண்மை தானே அப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செஞ்சிருக்க மாட்டோம் படித்தே இல்லை ப்ராக்டிஸ் செஞ்சிருப்போமா இல்லை அப்போ அப்படியான விஷயங்கள் நாம் என்ன செய்யலாம் என்றால் நம்ம பாஸ் பேப்பர்லேருந்து படித்து கொள்ளலாம் அப்படியான கேள்விகள் 1-2 கேள்விகள் என்ன செய்யும் அந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கீழே கேட்டிருப்பாங்க அப்படியான விஷயங்கள் ப்ராக்டிக்கல் கைடில் இருக்காது அது எங்கே இருக்கும்டா ஸ்கீமில் இருக்கும் அல்லது உங்களோட எலபரேஷனில் இருக்கும் போட்டிருப்பாங்க இப்போ இப்படி பிரச்சனை வந்தால் நாம் இதுக்கு இப்படி நாம் தீர்வு கொடுக்கலாம் இப்படி ஒரு பிரச்சனை வருது இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்பாங்க இல்லாட்டி இப்படியான ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாணவன் ஒரு தீர்வுன்னு சொல்கிறான் அந்த தீர்வு சரியாக போலையா அதுக்கான காரணம் அப்படியான கேள்விகள் ப்ராக்டிக்கல் கைடில் அதுகள் இருக்காது எங்கே இருக்கும் என்றால் அந்த எலபரேஷனில் இருக்கும் அப்போ அதை பார்த்து நாம் என்ன செய்கிறோம் படித்து கொள்கிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம படிக்கலை நம்ம வந்த கேள்வி வச்சு என்ன செய்கிறோம் பாஸ் பேப்பரை வச்சு படித்து கொள்கிறோம் அப்போ இதை நாம் என்ன செய்கிறோம் என்றால் இப்போ இந்த வருஷம் இப்போ 2000ஆம் ஆண்டு இப்படி 2 கேள்வி வருது இப்போ ப்ராக்டிக்கல் கைடில் இல்லாத 2 கேள்வி வருது அதை நாம் என்ன செய்கிறோம்னா நம்ம ப்ராக்டிக்கல் கைடில் மார்க் பண்ணலாம் இல்லாட்டி
ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் ஒன்று எடுத்து நம்ம 2000 ஆண்டு வந்த கேள்வியில் ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சரில் அது என்ன ஸ்ட்ரக்சர்னு போட்டு அதில் இப்படியான கேள்வி என்ன கேள்வி வந்திருக்குது அதை எழுதிட்டு அதுக்குரிய ஆன்சரை எழுதுகிறோம். அதை எழுதிட்டு நாம் என்ன செய்கிறோம்னா அந்த பேப்பரை அந்த ப்ராக்டிக்கலோடு அட்டாச் பண்ணி விடுறோம். அப்போ நம்ம அதுக்கு பிறகு நம்ம ப்ராக்டிக்கல் படிக்கிற நேரம் அந்த விஷயம் வந்திருக்குது. இப்போ இதுக்கு பிறகு இப்போ உதாரணத்துக்கு ஹேர் நாய்கரியில் நாம் அந்த இப்படியான ஒரு 2 கேள்வி வருது, நாம் அந்த பேப்பரில் நாம் எழுதிட்டு அந்த ஹேர் நாய்களோட ப்ராக்டிக்கலோடு நம்ம அட்டாச் பண்ணி விடுறோம்னு வைங்களேன். இப்போ 2-3 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யலாம், திருப்பூருக்கா ஹேர் நாய்கரி சம்மந்தமான கேள்வி வரலாம். அதில் இதே மாதிரி இன்னும் 2 வேறு கேள்விகள் வரலாம். அப்போ அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், அதே பேப்பரில் அட்டாச் பண்ணி அதே அந்த ப்ராக்டிக்கலோடு இருக்கும். அப்போ நீங்கள் ஃபைனல் பேப்பருக்கு போகிற நேரம் உங்களுக்கு அது சம்மந்தமாக நிறைய பாயிண்ட்ஸ் வரும். இப்போ இதுக்கு மேலே அந்த பிரச்சனைகள் வராது. அப்போ நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்கலாமோ ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். நம்ம அதை பார்த்தே நம்ம என்ன செய்யலாம், ஓரளவுக்கு ஆன்சருக்கு போகக்கூடியமாக இருக்கும். பாஸ் பேப்பர்லேருந்து நாம் என்ன செய்யலாம், படித்து கொள்கிறோம். அப்போ அப்போ எப்படி நாம் என்ன செய்கிறோம், 3 ஸ்ட்ரக்சர் கேள்விக்கும் நாம் ஃபஸ்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் கைட்டை படிக்கிறோம், கட்டாயம் படிக்கும். ஏனென்றால் இந்த ப்ராக்டிக்கல் கைட்டில் சில இடங்களில் உங்களுக்கு அந்த ஹீட்டில் வரக்கூடிய சில ப்ராக்டிக்கலில் அங்கே நம்ம பயன்படுத்தப்படுற அந்த இறகு குழாய் பரிசோதனை தானே, அதில் நாம் அந்த இறகு குழாயில விட்டம் என்னமாக இருக்கணும், அந்த இறகு குழாயின நீளம் என்னமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் பெருமானம் தந்திருக்கிறாங்க. அதில் விட்டம் என்ன பெருமானம் இருக்கணும், நீளம் என்ன பெருமானம் இருக்கணும், இப்படி நிறைய பெருமானங்கள் தந்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு ஒரு வருஷத்தில் வந்த கேள்வியில் பிள்ளைகள் அதில் விட்டம் என்னண்டு ஒரு கேள்வி, நீளம் என்னென்ற ஒரு கேள்வி, அவ்வளோ பெருமானங்களும் எங்கே இருக்குன்னா ப்ராக்டிக்கல் கைடில் இருக்குது. ஒரு விதம் கூட நோட்ஸில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கல் கைடில் இருக்குது. இப்போ கட்டாயம் அந்த ப்ராக்டிக்கல் கைடில் உங்களுக்கு பெருமானம் தந்திருந்தாங்க என்றால் அந்த பெருமானம் எல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிக்க வேண்டி இருக்கும். அதே விஷயத்தோட எலபரேஷனில் இருக்கிற விஷயங்கள், மேலதிகமாக சில விஷயங்கள் இருக்கும், அதையும் என்ன செய்ய நோட் பண்ணி இந்த ஹேர் நாய்களோட ப்ராக்டிக்கல் என்றால் அதுக்கண்டி நீங்கள் ஒரு தாளொன்று எடுத்து அதில் நோட் பண்ணி அதை அந்த ப்ராக்டிக்கலோடு அட்டாச் பண்ணி விடுங்க, உங்களோட இந்த ப்ராக்டிக்கல் கைடோடு அட்டாச் பண்ணி விடுங்க. அப்போ இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, 3 ஸ்ட்ரக்சரையும் முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு 2 hours டைம். சரியா பிள்ளை? ஒருவேளை உங்களுக்கு இந்த 2 hours டைம் கைட் பார்க்குறதுக்கும் எலிபரேஷன் பார்க்குறதுக்கும் போதாதுன்ற உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் கைட்டை படிக்கிற விஷயத்தை நீங்கள் என்ன செய்யலாம், அன்றைக்கு நீங்கள் காலையில் ஸ்கூல் டைமில் என்ன செய்யலாம், கவர் பண்ணலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது, உங்களோட டைமை பொறுத்தது. சரி தானே? அப்போ இதை நீங்கள் முடிச்சிடுவீங்க, 2 hours உங்களோட டைம். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வளமையை போல் கெமிஸ்ட்ரியாக படிப்பீங்க. அப்போ சின்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும். இப்போ நீங்கள் INRI சம்மந்தமாக படிக்கணும்னா INRI படிச்சுட்டு 2012 2015 வரைக்கும் அல்லது 2019 வரைக்கும் இந்த கேள்வியில் ஃபுல்லாக எல்லா பகுதியிலையுமே எல்லா கேள்வியும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது ஃப்ரைடே வாரீங்க. நம்ம ஸ்ட்ரக்சரை என்ன செஞ்சோம்னால் தேர்ஸ்டே ஸ்கூலில் படித்தோம், அதே மாதிரி ஃப்ரைடே ஸ்கூலில் நம்ம என்ன படிக்க போகிறோம்ல, நம்ம செஞ்ச 3 எஸ்ஏ கேள்விக்கு தானே அந்த கட்டுரை வினாக்களை நம்ம திருப்பூருக்கா செஞ்சு பார்க்க போகிறோம். எடுத்த உடனே நம்ம எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்காது உள்ளே. எடுத்த உடனே யாராலையும் எல்லாமே செய்யக்கூடியமாக எனக்கு சரியான கஷ்டமாரி விளையாட நமக்கு என்னடா நம்ம என்ன படித்தமெண்டமாக இருக்கும். அது பரவாயில்லை, நீங்கள் கேள்வியாவது சும்மாவது வாசி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1-2 கேள்வி செய்யக்கூடியமாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த கேள்வியில் திரும்ப ஒரு என்ன செய்யுங்க, ஸ்கூலில் போய் செஞ்சு பாருங்கள். ஃப்ரீயாக இருந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். இல்லை இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, லைப்ரரிக்கு ஓடுங்க. லைப்ரரியில் போய் நீங்கள் அழகாக இருந்து என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு வேறு ஏதாவது படிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் என்ன செய்யலாம், அன்றைக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸ்கூலில் கிளாஸுக்கு போயிட்டு திரும்ப வீட்டை வந்தீங்களானால் முதல் 2 மணி நேரத்தில் என்ன செய்யுங்க, இந்த எஸ்ஐக்குரிய ஸ்கீமை பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்களாண்டா இந்த எஸ்ஐயை நீங்கள் அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. மேக்ஸிமம் உங்களை எவ்வளோ இயலுமோ அவ்வளோக்கும் ட்ரை பண்ணிட்டீங்க. உங்களை எவ்வளோக்கு ஆன்சருக்கு வர இயலுமோ அவ்வளோக்கும் வந்துட்டீங்க. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளைகள், நீங்கள் வீட்டை வந்து ஸ்கீம் அல்லது எலபரேஷனை பார்த்து அதை என்ன செய்கிறீங்க, திரும்ப என்ன செய்யுங்க, படித்து கொள்கிறீங்க. அப்போ ஒரு கேள்வி நாம் படிக்கிற நேரம் மிக முக்கியம். அந்த கேள்வியை நல்லா விளங்கி படிக்கணும். ஏனென்னா சில நேரம் உங்களுக்கு ஒரு எஸ்ஏ வருது. இப்போ இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு ஒரு புதுசாக ஒரு கன்செப்டை எஸ்ஏயில் கொண்டு வராங்களானால் அந்த எஸ்ஏ சம்மந்தமாக அதில் இருக்கிற அந்த கன்செப்டை வச்சு அடுத்த வருஷங்களை என்ன செய்யலாம், எம்சிக்யூவில் வருவது. அதே கன்செப்டை எம்சிக்யூவாக மாற்றி வந்துருக்கு. அப்போ எஸ்ஏலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம்னாலே படித்து கொள்ளலாம். சரியா? இப்போ ஒரு எஸ்ஏ வருது என்றால் அது சம்மந்தமான அதே கன்செப்டில் இருக்கிற எஸ்ஏ
பிறகு இன்னும் ஒருக்க வரலாம், கொஞ்சம் மாற்றி இருந்துச்சுன்னா வரலாம். அப்போ ஒரு எஸ்ஏ நம்ம படிக்கிறீங்கன்னா அழகாக அதை நம்ம இருந்துச்சுன்னா விளங்கி படிங்க. அப்போ இங்கே பாருங்க, அப்போ 2 ஹவர்ஸில் எஸ்ஏயை படிக்கிறீங்க, அதுக்குரிய ஸ்கீம் எலபரேஷனை பாருங்கள். இப்போ இப்படி இதில் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள். நம்ம எஸ்ஏன்றது நம்ம நினைச்ச மாதிரி எழுதிட்டு போகிறோம்ல, அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. நம்ம ஒரு சமன்பாடு பிரியோகிக்கணும், அதுக்கு ஒரு முறை. இப்போ எம்சிக்யூ என்றால் நம்ம எப்படி ஆன்சர் எடுத்தாலும் நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம்னா சரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நாம் அதுக்கு முறையான ஸ்டெப்ஸ் கட்டாயம் எழுதிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் தான் மார்க்ஸ். அப்போ நமக்கு தெரியாது என்ன ஸ்டெப்ஸ் எழுதுகிற, நம்ம அதுக்கெல்லாம் பழக்கம் இல்லை. நமக்கு கேள்வி தந்தால் ஆன்சர் அவ்வளோதான், அது சரியோ போலையோ. ஆனால் அங்கே அப்படி இல்லை, நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எழுதுறீங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீங்கள் எழுத வேண்டிய ஸ்டெப்ஸ் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எழுதணும், என்ன எழுத தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் உங்களோட ஸ்கீம் அடுத்த எலபரேஷன் வந்து படித்து கொள்வீங்க. கட்டாயம் எலபரேஷன்ன்றது நீங்கள் படித்து கொள்ளணும் பிள்ளைகள். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு உங்களுக்கு 1 வீக் டைம் தந்திருக்கிறேன். ஒரு எலபரேஷன்ன்றது இப்போ நம்ம சும்மா சாதாரணமாக பேப்பர் செஞ்சு போகிறன்றதை விட நம்ம எலபரேஷனை அதையும் நம்ம சேர்த்து படிக்க போகிறோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கைடையும் சேர்த்து படிக்க போகிறோம்ன்றதால தான் கொஞ்சம் கூட டைம் எடுத்து தெரிகிறேன். சரி, அப்போ நம்ம ஃப்ரைடேயோடு நமக்கு ஒரு பேப்பர் முடிஞ்சுது சரியா. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ இந்த 5 நாளைக்கும் நீங்கள் பயாலஜியில் நீங்கள் ஒரு எஸ்ஸே ஒரு ஷார்ட் நோட்ஸ் என்று வைங்கள், குறைஞ்சது உங்களை ஏழுமான அளவு என்றால் 5 நாளைக்கும் 5 எஸ்ஸே 5 ஷார்ட் நோட்ஸ் படிச்சிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி முடிச்சிட்டீங்க. இப்போ சாட்டர்டே சண்டே 2 நாள் உங்களுக்கு அந்த நாட்களில் பெரும்பாலும் கிளாஸஸ் கூடவாக இருக்கும். அந்த சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் என்ன செய்வீங்களா என்றால், நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக படித்த விஷயம் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் படித்த எல்லா விஷயத்தையும் என்ன செய்வீங்கன்னா ரிவைஸ் பண்ணுவீங்க. அது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமை 3ஆக பிரித்து என்ன செய்வீங்க, நீங்கள் படித்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணிக்கொள்ளுவீங்க. அடுத்தது நீங்கள் ஃபிசிக்ஸில் கேள்வி செய்கிற நேரம் உங்களுக்கு தியரி பாட்டுகள் சில இடத்துல மறந்துருக்கலாம் தானே, தியரிகள் ஞாபகம் இல்லாமல் அதில் நீங்கள் என்ன செய்யலாம், குயிக்காக அந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே பார்த்து முடிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்து ஒர்க் பண்ண இயலுமோ அந்த அளவுக்கு கட்டாயம் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ இதில் நீங்கள் பாஸ் பேப்பரை செஞ்ச மாதிரியும் இருக்கும், எக்ஸாமுக்கு சிட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாஸ் பேப்பர்லேருந்து படித்த மாதிரியும் இருக்கும். அப்போ நம்மளோட பிள்ளைகள்ட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா பாஸ் பேப்பரில் கை வைக்கிறதில்ல, பாஸ் பேப்பர் செய்கிறதே இல்லை. இப்போ கிளாஸுக்கு போகிற வார அவ்வளோதான், எக்ஸாமுக்கு போய் எழுதுகிற வார. அப்போ நாம் என்ன செய்வோம்னா பிள்ளை, நாம் ஒரு 24 வருஷம் பேப்பரை அப்போ 2024 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒவ்வொரு 1 வீக் ஒரு வீக்குக்கு ஒரு பேப்பர் நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. அப்படி வார நேரம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு என்ன செய்யும் பிள்ளைகள், நீங்கள் உங்களோட நாலேஜ் கூடிக்கொண்டே வரும். இவன் நீங்கள் ஒரு வீக்குக்கு முடிச்சிட்டீங்க வைங்களேன், இப்போ நீங்கள் ஒரு வீக் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் வீக் கஷ்டமாக இருக்கும். ஏன்னால் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் குறையத்தானே. அப்போ நீங்கள் செகண்ட் வீக் படிக்கிற நேரம் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுருப்பீங்க. செகண்ட் வீக்கில் இன்னும் கொஞ்சம் படிப்பீங்க, தேர்ட் வீக்கில் இன்னும் கொஞ்சம் அப்போ நீங்கள் ஒவ்வொரு வீக்காக படிக்க எக்ஸாம் செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேர்மெண்ட் வரும். நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. ஒரு கேள்வியில் நாம் சில விஷயங்கள் இப்போ நம்ம என்ன இப்படி இந்த எஸ்ஏ கேள்வியில் செய்கிற நேரம் சில எடுகோள்கள் எடுப்போம். சுருக்களுக்கு சில நம்ம எடுகோள்கள் எடுத்து சில அண்டளவான பெருமானங்கள் எடுத்து நம்ம செய்வோம். அதெல்லாம் கட்டாயம் நான் பாஸ் பேப்பர் செஞ்சுருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். சில இடங்கள் இருக்குது, இப்போ தசத்தில் வரக்கூடிய ஒரு பெருமானத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்டளவா பெருமானம் எடுத்து செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது. இப்போ நாம் என்ன செய்வோம், சரி நம்ம திருத்தமாக தான் செய்யணும்னு நாம் இருப்போம். அது அன்னளவாக செய்கிற இப்போ நம்ம திருத்தமாக செய்யணுமென்று ஒரு 10 நிமிஷம் செலவழிப்போம். அப்போ ஒருவன் என்ன செய்வோம், அதை அன்னளவாக்கிட்டு ஒரு 5 செகண்டில் வெளியே எடுத்து கொடுத்துருவான், அவனுக்கு நமக்கு ஒரே மார்க்ஸ் தான் வரப்போகுது. அப்படியான விஷயங்கள் பாஸ் பேப்பரில் இருக்குது. அப்போ நம்ம பாஸ் பேப்பரில் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வீக்காக நீங்கள் போக கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் கூடி பிறகு உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பகுதின்றது குறைய போயிடும். இப்போ நீங்கள் நம்ம படிக்கணும், நம்ம தியரியில் படிக்க வேண்டிய பகுதியில் நமக்கு விளங்காத பகுதியில்ன்றது குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பேப்பருக்கே மாறிடலாம், தொடர்ச்சியாக பேப்பரையே செஞ்சு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தியரி அவ்வளோ கிளியர் ஆகிடும், பேப்பரை மட்டும் ஃபுல்லாக செஞ்சு கொண்டு இருக்கலாம் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு 24 வருஷம் உங்களுக்கு பேப்பர் முடிஞ்சிடும், நேரத்தோடு முடிஞ்சால் ஒரு 5-6 வீக் என்ன செய்யும் உங்களுக்கு டைம் இருக்குமாண்டாப்பில்லே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாமாண்டால் ரோயல் பேப்பர், மொரட்டோ பேப்பர், அழகான அந்த 2-3 வருஷம் பேப்பர் எடுத்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள். சரி, அடுத்து இந்த 2024ஆம் ஆண்டு பேப்பர் 2019லேருந்து 24 வரை 2000 ஆண்டுலேருந்து 2019 வரக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு நல்ல நாலேஜ் ஒன்று வந்துடும். இந்த 19 வருஷம் பேப்பரில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்துடும். அடுத்தது நீங்கள் கிளாஸுக்கு போனீங்க என்றால்
உங்களுக்கு இந்த ஹீட் ஃபீல்டுக்குரிய பகுதி எலக்ட்ரிசிட்டிய பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேப்பரை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு MCQ 2 hours, அதே மாதிரி பார்ட் 2ன்றது 3 hours நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பேப்பர் செய்யுங்க. 2019 2024 வரைக்கும் என்ன செய்யலாம், ஃபுல்லாக பேப்பர் செய்யலாம். ஃபுல் பேப்பர் 2 hours, இங்கே 3 hours. அதேமாதிரி கெமிஸ்ட்ரியும் நீங்கள் என்ன செய்யலாம். பயாலஜியும் என்ன செய்யலாம், ஓரளவு கவர் பண்ணலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், நீங்கள் கிளாஸில் படிக்கிற விஷயங்களை நீங்கள் டெய்லி என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு என்ன செய்யணும், அடிபட்டு போயிடும். அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், பேரலாக கொண்டு போகணும். நம்ம இப்படி போகிற நேரம் பின்னுக்கு வர பகுதியில் நமக்கு ஓரளவு சிலபஸ் கொஞ்சம் நல்லா கவர் ஆகிடும். பிறகு ஃபுல் பேப்பர் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். நம்ம பின்னுக்கு நாம் ஸ்கூலுக்கு பெரும்பாலும் போக மாட்டோம். இப்போ ஸ்கூல் டைம் எல்லாமே நாம் என்ன செய்யலாம், நம்ம படிக்கிறதுக்கு நம்ம நல்ல டைம் கிடைக்கும். அடுத்தது இப்போ நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கூல் டைம்ன்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, அதில் உங்களை நிறைய விஷயங்கள் நாம் என்ன செய்யலாம், படிக்கலாம் அந்த டைமில். அது உங்களோட பொறுத்து தான் இருக்குது. உங்களோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குது. பிறகு நாம் என்ன செய்யலாம், இந்த இதுக்கு பிறகு ரோயல் பேப்பர் அது இதுகள் அடுத்து செய்யலாம். அடுத்தது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வேணுமென்றால் நீங்கள் முதல் கேள்வியில் தேடி செய்யலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு முதல் கேள்வியில் இருக்குது தானே, நிறைய முதல் கேள்வியில் இருக்குது, நீங்கள் அதில் செய்யலாம். உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்றால் ஜெயக்குமார் சாரோட புக். அது நீங்கள் மெக்கானிக்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், எல்லாமே ராயல் காலேஜ் சம்மந்தமான கேள்விகள் தானே. என்ன பகுதி இருந்தாலும் அது அழகாக ஸ்கீமும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் கேள்வியில் செய்கிற நேரம் இப்போ சில பேப்பர்ஸ் வரும், சில புக்ஸ் வரும், ஆன்சர் இல்லாத புக்கை தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஸ்கீமோட வாரத்தை மட்டும் செய்யுங்க. அடுத்தது ஷுவராக அதான் ஸ்கீம்ன்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படியான பிரச்சனைகளுக்கு ஜெயக்குமார் சாரோட புக் இருக்குது, பின்னுக்கு அழகாக ஸ்கீம் இருக்குது. அந்த கேள்வியில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற நேரம் உங்களுக்கு டைம் மேலதிகமாக இருக்குமென்னு அப்படி அழகாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு முதல் கேள்வியில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை இன்னும் மேலே தூக்கி விடும். அப்போ மெயின் என்ன செய்யுங்க, பாஸ் பேப்பர். ஒரு பாஸ் பேப்பர் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே ஆகிட்டு வருது என்றால் உங்களுக்கு டைம் இருந்தால் முதல் பேப்பர் ஜெயக்குமார் சாரோட புக் இவ்வளோ செஞ்சீங்க என்றால் அழகாக நாம் என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு ஏக்கு போகலாம். ஷுவராக ஃபிசிக்ஸில் ஏக்கு போகலாம். அது உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ இருக்கிற இதுக்கு முதல்ல நீங்கள் எப்படி நீங்கள் செலவழிச்சிங்கன்றதை விட இருக்கிற காலத்தை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்றதான் உங்களோட கையில் தான் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு பின்னுக்கு வர காலங்களில் இப்போ நீங்கள் இந்த கொஞ்சம் 30 வீக்கில் ஒரு 25 வீக் அப்படி முடிகிற நேரம் உங்களுக்கு பெரும்பாலும் டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, இந்த எதிர்பார்க்க வினாக்கள் எல்லாம் போடுவாங்க. சரி, அப்படியான சில ஃபைனல் பேப்பர், சில டீச்சர்ஸ் மார்ட பேப்பர், அதே மாதிரி இந்த மொரட்டோ பேப்பர் நடக்கும், ராயல் பேப்பர் நடக்கும். இதுகளை எல்லாம் செஞ்சு பாருங்கள். நான் பெரும்பாலும் நான் என் டெலிகிராம் சேனலோட லிங்க், அடுத்தது வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் என்ன செய்யறேன் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படியான விஷயங்கள் வார நேரம் சில எக்ஸ்பெக்டட் கேள்விகள் வரும் தானே, அப்படியான கேள்விகள் நான் என்ன செய்யணும், டீச்சர்ஸ் மாரோட இந்த ஃபேமஸான டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அப்போ அவங்களோட விஷயங்கள் வார நேரம் நான் என்ன செய்யணும் அதை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யலாம், அதையும் என்ன செய்யலாம் செஞ்சு பார்க்கலாம். கட்டாயம் இப்போ சில டீச்சர்ஸ் மாதிரி இப்போ தெரியும் தானே. இதில் நான் ஒரு விஷயத்தை விட்டுட்டு என்னது, இந்த ஸ்ட்ரக்சர் தானே, நம்ம ஸ்ட்ரக்சர் செய்கிற நேரம் பிள்ளை, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எஸ்ஏ செய்கிற நேரம் ஒரு பேப்பர் எடுத்து என்ன செய்யுங்கனால், இப்போ இந்த வருஷம் முதலாவது ஸ்ட்ரக்சர் என்ன, மெக்கானிக்ஸில் என்ன ஸ்ட்ரக்சர் வந்து இதை நாம் என்ன செய்யலாம், ஒரு பேப்பர் ஒரு சார்ட்மா என்ன செய்யலாம் போட்டுட்டு வரலாம். போட்டுட்டு வர நேரம் நமக்கு தெரியும் 24 இப்போ இதுவரைக்கும் நடந்த பேப்பரில் இருந்து அடுத்த வருஷம் என்ன ஸ்ட்ரக்சர் வரலாம்ன்றது நாம் ஓரளவு கெஸ் பண்ணக்கூடியமாக இருக்கும். இல்லாட்டி என்ன செய்வீங்க, அதை கட்டாயம் நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் ஒரு சமரிமாய் எடுத்து அடுத்தது என்ன வரது எது வாய்ப்பு கூட என்ற பகுதியில் நீங்கள் என்ன செய்யும் பார்த்து அதை என்ன செய்யும் கட்டாயம் படித்து கொள்வீங்க. அல்லது டீச்சர்ஸ் மாதிரி ஃபைனல் பேப்பர் முதல் பேப்பர் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பெரும்பாலும் வர கேள்விகள் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேள்விகள் தான் அதிகமாக போட்டிருப்பாங்க. அப்போ அப்படியான பகுதியில் என்ன செய்யும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ கடைசி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்றால் 2019 24 வரைக்கும் ஃபுல் பேப்பர் கட்டாயம் செஞ்சுட்டு போங்க. அடுத்தது முதல் பேப்பர் அந்த ராயல் காலேஜ் பேப்பர், மொரட்டோ பேப்பர் கட்டாயம். அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ் மாறக்கூடிய அந்த மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைனல் பேப்பர் அவுட் பண்ணுவாங்க. அதுகளை எல்லாம் கட்டாயம் செஞ்சு கொண்டு போங்க. அந்த விஷயங்களை நீங்கள் சரியாக நீங்கள் என்ன செய்யுங்க செஞ்சீங்களாண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். சரியா பிள்ளை? அடுத்தது இது சம்மந்தமான விஷயங்கள் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அழகாக கமெண்ட்டில் கேட்கலாம். அது உங்களுக்கு கட்டாயம் உங்களோட கருத்துக்களை என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லலாம். இந்த இவ்வளோ என்னை பொறுத்தமல்ல ஒரு போதுமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் மற்ற இந்த கூட கதைகள் இருக்குது, அந்த எலிமினேஷன் அப்படி இப்படி ஒன்றுமே தேவையில்லை. எல்லாமே இந்த ரோசர் எலபரேஷனில் வர விஷயங்கள். அதை நாமளே என்ன செய்யலாம் படிச்சுக்கொள்ளலாம்.
இதுக்கு நம்ம பே பண்ணி நம்ம வேறு நம்ம கிளாஸுக்கு போகணும் எந்த அவசியமும் இல்லை. சரியா பிள்ளை? அப்போ இருக்கிற விஷயங்களை அழகாக நம்மளோட கையிலே எல்லா ரிசோர்ஸும் இருக்குது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை. இருக்கிறத நீங்கள் பாவிச்சிங்கன்றால் நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். அடுத்தது இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் அப்படி எங்களோட தெரிஞ்ச பிள்ளைகளுக்கெல்லாம் தேவையானால் நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் ஷேர் பண்ணி கொள்ளலாம். இப்போ கட்டாயம் நான் இந்த டெலிகிராம் லிங்க் அதில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான அப்டேட்டுகள் என்னென்னு செய்கிறேன், நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யலாம், அதில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம்.